பாலவெற்றிவேல், ரொம்ப முக்கியமான ஒரு நாள், ஒரு வரலாற்று சாதனையை இந்தியா படைத்திருக்கிறது. இந்திய விண்வெளி வீரர் ஒருவர் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திற்கு சென்று ஆராய்ச்சிகளை முடித்து வெற்றிகரமாக திரும்பி இருக்கிறார். இப்போ நடைபெறக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நீங்க விளக்க முடியுமா? டிராகன் விண்கலத்திலிருந்து அமெரிக்க கடற்படை வீரர்கள் அவர்களை ரெஸ்கியூ பண்ணி வெளியில எடுத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். நீ அடுத்து என்னென்ன அப்படின்ற ஒவ்வொரு படிநிலைகளா நீங்க விளக்க முடியுமா? திலகவதி, 4 வீரர்கள், 16 நாட்கள், 60 அறிவியல் ஆய்வுகள், 31 நாடுகளுடைய கூட்டு முயற்சி என இவ்வளவு நாட்களாக ஆக்சியம் 4 திட்டத்தில் விண்வெளியில் இருந்த இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட நாசா விண்வெளி வீரர் செக்கி விட்சன், போலாந்து வீரர் ஸ்லாவோஸ் உஸ்னாஸ்கி, ஹங்கேரியினுடைய திபோர் கபூர் ஆகிய 4 வீரர்களும் தற்போது பூமிக்கு தரையிறங்கி இருக்கிறார்கள். அதாவது அவர்கள் வந்த டிராகன் விண்கலம் தற்போது கடலில் மிதந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய கடற்படை மற்றும் விமானப்படை 2 படைகளும் இணைந்து தற்போது மீட்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பாத்தீங்கன்னா கலிபோர்னியாவினுடைய பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய நம்ம காட்சிகளை நேரடியாக பார்க்கிறோம். அமெரிக்க கடற்படையினுடைய வீரர்கள் தற்போது அந்த லேட்ச் ஓபன் என கூறப்படுகின்ற அந்த முக்கியமான நிகழ்வை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். மீட்பு பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். உள்ளே இருக்கக்கூடிய விண்வெளி வீரர்கள் ஒவ்வொருவராக அவர்களை மீட்கும் பணி தற்போது தொடங்கி இருக்கிறது. கலிபோர்னியா மாகாணத்திற்கு அருகே இருக்கக்கூடிய பசிபிக் பெருங்கடல், அதாவது சாண்டியாகோ நகரத்துல தான் இந்த ஒட்டுமொத்தமான இந்த மீட்பு பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடுத்து ஒரு 20 முதல் 30 நிமிடங்கள்ல முழுமையாக அனைத்து வீரர்களும் மீட்கப்படுவார்கள். அமெரிக்காவினுடைய கடற்படை மட்டுமல்லாது விமானப்படையும் அவர்களுடைய ஹெலிகாப்டரும் மேல பறந்துட்டு இருக்குது. எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் ஏற்பட்டு விடக்கூடாது. 16 நாட்களாக எந்த விதமான ஒரு புவியீர்ப்பு விசையும் இல்லாமல் இருந்த அந்த விண்வெளி வீரர்கள் தற்போது பூமிக்கு தரையிறங்கி இருக்கிறார்கள். அவர்களை பாத்தீங்கன்னா பத்திரமாக மீட்டு அடுத்தடுத்து மருத்துவ பரிசோதனை மற்றும் ஆய்வுகள் நடைபெறும் என தெரிவிக்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்றுதான் சொல்ல வேண்டும். 41 வருடங்களுக்கு முன்பு ராகேஷ் சர்மா இதே போன்றுதான் பூமியில தரையிறங்கினார். அதற்கு அடுத்தபடியாக சுபான்ஷு சுக்லா முதல் விண்வெளி வீரராக சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துல 16 நாட்கள் தங்கி 7 அறிவியல் ஆய்வுகளையும் வெற்றிகரமா முடிச்சிருக்கிறாரு. இதான் நம்ம முக்கியமா குறிப்பிட்டு சொல்லணும். அவருக்கு கொடுக்கப்பட்ட தேர்வை எழுதி முடித்த ஒரு மாணவனாக தற்போது பூமியில அவர் இறங்கி இருக்கிறார். ஒட்டுமொத்த இந்தியாவும் பெருமைப்படக்கூடிய ஒரு தருணமாக. இப்போ நமக்கு அங்க கலிபோர்னியா அங்க கடல் பொறுத்த வரைக்கும் அங்க இருட்டா இருக்கு. ஏன்னா அங்க இப்போ அவங்களுக்கு இரவு நேரம் அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. வேற சுனிதா வில்லியம்ஸ் வந்தப்பவும் இதே மாதிரியான இதே ப்ராசஸ் தான். ஆனா அது பகலா இருந்ததுனால நம்மளால ரொம்ப எளிதாகவே பார்க்க முடிஞ்சது. இது இரண்டுக்கும் வேற ஏதேனும் ப்ராசஸ்ல வித்தியாசம் இருக்கிறதா? ஒரே மாதிரி தான் தண்ணீர்ல தான் இறங்கி இருக்கிறார்கள், ஸ்பிளாஷ் டவுன் பண்ணியிருக்கிறாங்க. அதே போன்றது ஒரு மீட்பு தான். இதுல ஏதேனும் வித்தியாசம் ஏதேனும் இருக்கிறதா பாலா? சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து வீரர்களை மீட்டு கொண்டு வருவதற்காக சமீப காலமாக டிராகன் விண்கலம் தான் பயன்படுத்தப்படுகிறது. டிராகன் விண்கலம் மீட்பு பணிகள் என்கின்ற ஒரு புரோட்டோகாலே இருக்கிறது. அவர்களை எவ்வாறு மீட்பது என்பது குறித்து 10 வருடங்களுக்கு மேலாக தேர்ச்சி பெற்ற நாசாவினுடைய பணியாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தான் தற்போது களத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல சுனிதா வில்லியம்ஸ் இறங்கிய இடம் வேறு. அவங்க பாத்தீங்கன்னா வேறு கடற்கரையில அட்லாண்டிக் ஓஷன்ல இறங்கினாங்க. ஆனா இவர் பாத்தீங்கன்னா பசிபிக் ஓஷன்ல இறங்கி இருக்கிறாங்க. இதுதான் இவங்க 2 பேத்துக்குரிய ஒரு வேறுபாடே தவிர மற்றபடி வீரர்களை மீட்பதற்கான பணிகள் அடுத்து அவங்க வீரர்கள் அடுத்த 7 நாட்கள் குவாரண்டைன் செய்யப்படுவார்கள், தனிமைப்படுத்தப்படுவார்கள். ஏற்கனவே மைக்ரோ கிராவிட்டி என கூறப்படுகின்ற புவியீர்ப்பு விசையே இல்லாத ஒரு சீதோஷ்ண நிலையில வாழ்ந்த வீரர்கள் அடுத்த 7 நாட்கள் அவங்க பாத்தீங்கன்னா இந்த பூமியில ஈர்ப்பு விசையோடு வாழக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். எப்படி ஒரு பார்வையாளர்களுக்கு இன்னும் எளிதா கனெக்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக கேக்குறேன். இப்போ நம்ம காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். டிராகன் விண்கலம் அதனுடைய அந்த முகப்பு பகுதிக்கு லேட்ச் ஓபன் பண்ணக்கூடிய பகுதிக்கு முன்னாடி போட்ல கடற்படை வீரர்கள் காத்திருக்கிறத கரெக்டான இதுதான் அந்த இடம் அப்படின்னு பார்த்து காத்திருக்கிறார்கள். இனி லேட்ச் இன்னும் சில நிமிடங்கள்ல சில வினாடிகள்ல ஓபன் பண்ண போறாங்க. எனக்கு அந்த நிகழ்வை விளக்குங்களேன் பாலா. ஏற்கனவே 4 வீரர்கள் உள்ள அமர்ந்திருக்கிறார்கள். அவங்களோட வரிசைப்படி குறிப்பிட வேண்டும் என்றால் இந்த மிஷனினுடைய ஒட்டுமொத்தமாக ஒரு
பணி ஓட்டுநராக இருப்பவர் வந்து சுபான்சு சுக்லா தான். அவர் தான் முன்னாடி இருப்பார். நாசா விண்வெளி வீரர் அவரோடு அமர்ந்திருப்பார். பின்னாடி சைடுல 2 பேர் போலாந்து மற்றும் ஹங்கேரி வீரர்கள் இருப்பார்கள். முதல் கட்டமாக தற்போது பாத்தீங்கன்னா அமெரிக்க கடற்படை வீரர் ஒருவர் அந்த லேட்ச் ஓபன் பாலா நம்ம தொடர்ந்து பேசலாம். பாலா, முக்கியமான என்ன நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். டிராகன் விண்கலத்தினுடைய அந்த லேட்ச் பகுதி, அதை இப்போ திறக்கக்கூடிய பகுதியில கடற்படை வீரர்கள் சரியாக அந்த லேட்ச் மேலேயே ஏறி நின்றுக்கிறாங்க. அங்க டார்ச் லைட் மூலமாக அவங்க எங்க திறப்பது அப்படின்றத பார்த்து இன்னும் ஒரு சில வினாடிகள்ல அந்த கதவை, லேட்ச்னு சொல்லக்கூடிய அந்த கதவை திறந்து உள்ள இருக்கக்கூடிய வீரர்களை வெளியே எடுக்க போறாங்க, ரெஸ்கியூ பண்ண போறாங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடிகிறது. அந்த விண்கலம் இப்போது கடல்ல தண்ணீர்ல மிதந்து கொண்டிருக்கிறது. மிதந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விண்கலத்தின் மேல ஒரு கடற்படை வீரர் ஏறி நின்றிருக்கிறார். இப்போ ஒளி மூலமாக, டார்ச் லைட் மூலமாக அந்த லேட்சை எப்படி திறப்பது அப்படின்னு அவங்க பார்த்து கொண்டிருக்காங்க. லேட்ச் திறந்த உடனேயே உள்ள இருந்து 4 வீரர்களும் வெளியேற்றப்படுவார்கள். அவங்கள முதல்ல படகுல ஏற்றிவிட்டு அதற்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய கப்பல்ல அவங்களுக்கு உடனடியாக மருத்துவ உதவிகள் உடனே கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது.